நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போது 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்துவதற்கு மிக பிரம்மாண்டமான ஒரு கூட்டணியை அனைவரும் தற்போது உருவாக்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒரு மாஸ்டர் பிளானை போட்டு தற்போது ஓட்டு வங்கியை சிதைத்து திமுகவை மீண்டும் தற்போது மெகா வெற்றி பெறுவதற்கான ஒரு திட்டத்தை தீட்டி வச்சிருக்காங்க. இது அரசியல் களத்தில் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டை ஏற்படுத்தியிருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். தற்போது பார்த்தீங்கன்னா, அதிமுக பாஜகவோட கூட்டணியில் இணைஞ்சிட்டாங்க. தற்போது பாமக, அதிமுக மற்றும் பாஜக இந்த கட்சிகள் ஒன்றாக இணைந்து 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வாங்களா அப்படிங்கிறது அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. சமீபத்தில் பாமகவோட தலைமையில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு. பாமகவின் தலைவரான ராமதாஸ் அவர்கள் தலைவர் பதவியை தன்னுடைய மகனான அன்புமணி அவர்களுக்கு கொடுத்ததன் காரணத்தினால அந்த கட்சியின் முக்கிய பொறுப்பாளர் ஜி.கே. மணி அவர்கள் அதிருப்தியில் இருப்பதாக தகவல் வெளியாகி இருந்துச்சு. இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா, தற்போது சமீப காலமாக ஜி.கே. மணி அவர்கள் திமுகவுக்கு ஆதரவாக சட்டசபையில் பேசி கொண்டிருக்காங்க. சமீபத்தில் அவங்க சட்டசபையில் பேசும்போது முன்னாள் மறைந்த முதல்வர் கருணாநிதி அவர்களுடைய பெயரில் தற்போது புதிதாக பல்கலைக்கழகம் ஒன்றை துவங்க வேண்டும் அப்படின்னு அவங்க கவன ஈர்ப்பு தீர்மானம் ஒன்று கொண்டு வந்தாங்க. அது மட்டுமில்லாது கலைஞர் அவர்களுக்கு முத்தமிழ் அறிஞர் அப்படின்ற பட்டத்தை வைத்ததே நாங்கள் தான் அப்படின்னு அவங்க பெருமையாக பேசி கொண்டிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா, திமுகவினர் முகத்தில் அப்போது பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. தற்போது பாமகவின் தலைமை மீது அதிருப்தியில் இருக்கக்கூடிய ஜி.கே. மணி அவர்கள் திமுகவில் இணைவதற்காக இப்படிப்பட்ட சில வேலைகளை செய்து வருவதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கு. அது மட்டுமில்லாது தற்போது ஜி.கே. மணி அவர்களை தங்கள் பக்கம் இழுத்தால் அது பாமகவின் ஓட்டு வங்கியை சிதைத்து திமுகவுக்கு 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு துணையாக மாறும் அப்படின்னு திமுகவும் திட்டம் போட்டிருக்காங்க. அதன்படி தற்போது ஜி.கே. மணி அவர்களிடம் ரகசியமான பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக தகவல் வெளியாகி இருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, அதிமுக பாஜகவோட கூட்டணியில் போய் இணைஞ்சிட்டாங்க. தற்போது பாமகவும் அதிமுக பாஜகவோட கூட்டணியில் போய் இணைந்து தற்போது 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்துவதற்கு தற்போது அவங்க திட்டம் போட்டு கொண்டிருக்காங்க. தேவைப்பட்டால் நாம் தமிழர் கட்சியையும் தற்போது கூட்டணியில் இணைப்பதற்கான வேலையை தற்போது பாஜக துவங்கியிருக்காங்க. ஒருபுறம் நடிகர் விஜய் அவர்கள் புதிதாக கட்சியை துவங்கி அவங்களும் தற்போது ஓட்டு வங்கியை பிரிப்பதற்கான வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா, தற்போது திமுகவுக்கு சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்தும் அப்படின்னு ஒரு சில அரசியல் வல்லுநர்கள் கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில் தற்போது பாமகவின் மிக முக்கியமான புள்ளியாக இருக்கக்கூடிய ஜி.கே. மணி அவர்கள் திமுகவுக்கு ஆதரவாக தற்போது செயல்பட துவங்கி இருப்பது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு. தற்போது வட மாவட்டங்களில் பாமகவுக்கு அதிகமான வாக்கு வங்கிகள் இருக்கக்கூடிய நிலைமையில் ஜி.கே. மணி திமுக பக்கம் இணையும் பட்சத்தில் அது வட மாவட்டங்களில் திமுகவின் வாக்கு வங்கியை வெகுவாக உயர்த்தும். இது 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக மாறும் அப்படின்னு தற்போது ஸ்டாலின் அவர்கள் இந்த ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க. விரைவிலேயே ஜி.கே. மணி அவர்கள் பார்த்தீங்கன்னா, திமுகவில் இணைந்தது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு திமுகவின் தலைமையில் இருந்து தற்போது தகவல் வெளியாகி இருக்கு. இது பாமகவின் தலைமைக்கு கொஞ்சம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஒருபுறம் ஜி.கே. மணி அவர்களை சமாதானப்படுத்துவதற்கு தற்போது பாமக தலைமை சில முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் தற்போது சொல்லிக் கொண்டிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.